உணவு அப்படிங்கிற அடிப்படையில ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணக்கூடிய மிகச்சிறந்த உணவுகள் பழங்கள் மட்டும்தான். இந்த பெஸ்ட் வந்து மாதுளை, ரெண்டாவது வாழைப்பழம். செரட்டோனின் அப்படிங்கிறது மூளையில இருக்கக்கூடிய மகிழ்விப்பை தரக்கூடிய ஒரு ஹார்மோன் சுரப்பு. அந்த செரட்டோனினை லிபரேட் பண்ண ரெண்டு பழம் மாதுளையும் வாழைப்பழம் தான். நம்ம பல பேர் வாழைப்பழத்தை வந்து பிள்ளையாருக்கு பத்திஷ்டாண்டா மட்டும் தான் வச்சிருக்கோம். ஏன்னா வாழைப்பழத்தை பார்த்தாலே ரொம்ப ஒரு அலட்சியம், அதெல்லாம் என்னடா பழம் அப்படின்னு. நான் முந்தா நேத்து வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஃபெஸ்ட், ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்ட் நந்தபாக்கத்துல நடந்துச்சு. நான் ஒரு கெஸ்டா போயிருந்தேன். அவ்வளவு பெரிய வாழை ஆராய்ச்சி நிலையம், கிட்டத்தட்ட 150 வகை, 550 வகை இருக்கான். ஆனா 150 வாழைப்பழத்தை வைத்திருக்காங்க. நார்வேக்கார் சார், கோலப்பன் சார், அவருக்கு தெரியும் மட்டின்னு ஒரு பழம் உண்டு. தோவாழைங்கிற ஊர்ல மட்டி பழம் வச்சிருப்பான். நேத்துதான் நான் பார்த்தேன் சன்ன செந்தட்டின்னு சிவப்பு கலர்ல அந்த பழம் இருக்கு. சன்ன செந்தட்டின்னு முட்டு ஒரு பழம் நம்ம பார்த்துருப்போமா? செவ்வாழை முட்டு விரல் சைஸ்ல ஒரு பழம், அது நாகர்கோயில மட்டும்தான் கிடைக்கும்னு போட்டு வச்சிருக்கான். அவ்வளவு பழம், வாழைப்பழம் மனதை மகிழ்விக்கக்கூடிய, இறைவனுக்கு அன்னைக்கு படைத்ததுக்கு காரணமோ, இரவில் பழத்தை கொண்டு போன வாழைப்பழத்தை கொண்டு போனதுக்கு காரணமும் மன மகிழ்ச்சிக்காக தான். சோ மனம் மகிழணும்னா வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்க, மாதுளம்பழம் எடுத்துக்கொள்ளுங்க. பழங்கள், எல்லா பழங்களும் எதுல எல்லாம் நிறமிச்சத்து இருக்கோ அந்த பழங்கள் எல்லாம் நல்லது. பழங்களை எடுத்துக்கொள்வோம். நல்ல மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி, அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்வோம். மறுபடியும் சொல்றேன், மது ஒருபோதும் மனதை வந்து அன்னைக்கு மது மயங்க வைக்கும், அறிவை இழக்க வைக்கும். அறிவை இழந்து மயங்கி கிடப்பதை நம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாள் உலகத்துல கிடையாது. ஒருபோதும் மது அருந்தாதீர்கள் பெண்களே, ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.